நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் பாராட்டினார்ல அவரை துதிக்கலாமா? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வேத பகுதி வாசிக்கலாமா? ஓசியா 2வது அதிகாரம் வசனங்கள் 14-15. இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கியையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயது நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். கர்த்தராகிய ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், நான் அவளை நயங்காட்டி அவளோட வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவளுக்கு திராட்சை தோட்டங்களையும் ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவ இள வயதுல சின்ன பிள்ளை பிராயத்துல இருந்தது போலவும் ஏத்து தேசத்துல இருந்து சிறையிலிருந்து திரும்பி வரும்போது பாடினது போலவும் பாடுவாள் என்று சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ அருமையான வார்த்தை. கர்த்தர் நம்ம எல்லாரும் வருத்தப்படுகிறோம், என் வாழ்க்கை இப்படி வனாந்திர வெறுமை, ஒன்றும் இல்லை, எது எடுத்தாலும் பிரச்சனை, கஷ்டம், பாடு இப்படி இருக்கிறதே நான் கவலைப்படுறோம். ஆனா இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவளை நயங்காட்டி எங்க குடிப்பாரான்? ஏதேன் தோட்டத்துக்கு இல்ல, சகல கனிமரங்கள் இருக்கிற தோட்டத்துக்கல்ல, நீர் பாய்ச்சலான நீர்கால்களின் ஓரத்துக்கல்ல, எங்கே கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு? வனாந்தரத்துக்கு. அருமையானவர்களே, பல வேளையிலே நான் கர்த்தருடைய பிள்ளை தானே, அவரோடு ஐக்கியமா தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த வனாந்திரம் என்று சொல்லுகிறோம்? ஆனா கர்த்தர் நம்மளை எங்களை தான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுறார். உன்னை வனாந்திரத்துக்கு நயங்காட்டி கூட்டிட்டு போவாராம். அனுதினமும் வார்த்தைகளை தந்து 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 நம்மளை வனாந்திரத்துக்கு கூட்டி போய் அங்க நம்மோட பட்சமாய் பேசி நமக்கு அவ்விடத்திலிருந்து, அந்த வனாந்திரத்திலிருந்து திராட்சை தோட்டம் ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு மகிழ்ந்து பாட முடியாத சகலவற்றையும் தருவேன் என்று சொல்கிறார். நம்புறீங்களா? கவலைப்படாதுங்க. என்னென்ன வாழ்க்கை வனாந்திரமா இருக்க, நீ முறுமுறுக்காதுங்க, நம்பிக்கையோடு காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வனாந்திரத்திலிருந்து உங்களை மகிழ்ந்து பாடும்படியா என்றைக்கு கட்டளையிடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. காலை முதலையும் மட்டுமா உங்களுடைய தயவுள்ள உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா, அதனாலே பிழைத்திருக்கிறோமாப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமாப்பா. என் வாழ்க்கை வனாந்திரமாயிட்டு, என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதே, பாடுகளும் துன்பங்களும் பலவீனங்களும் என்னை ஆண்டவரை தாக்கி கொண்டிருக்கிறதே என்று கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உடைய வார்த்தையால் தேற்றினீரையப்பா. அவருடைய வனாந்திரமான வாழ்க்கையிலே நீங்க அவங்களுக்கு திராட்சை தோட்டங்களையும் ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுத்து அவர்கள் பாடும்படியா, மகிழ்ந்து பாடும்படியா, நீர் அனுக்கிரகம் செய்கிறபடியா, நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்படியா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தரும் இந்த மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வலமையும் பலன் ஞானம் என் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.